வணக்கம் பிரதர். உங்களோட கமாண்ட் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம். ஸோ ராகு தசா ஓடுது அப்படி ஒன்று. அது போக உங்களோட ராசிக்கு வந்து ராகுக்கு இது பயிற்சி வேறு ஓடுது. ஸோ அப்போ வெரி ஸ்ட்ரகிளாக இருக்குது, நோ ஜாப் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து இப்போ ராகு தசா ஓடுது அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கனாலே இப்போதைக்கு 50 வயசுக்கு மேலே தான் நீங்கள் இருக்கணும். எப்படி 50 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாலே ராகு தசை ஓடுதுன்னு அர்த்தம். அப்போ ராகு தசை உங்களை ஸ்டெபைல் பண்ணமான்குதா, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா, ராகு வந்து ஜாதகனோட நிலை அறிந்தே உங்களுக்கு செயல்படுவார். அப்போ உங்களோட ஜனன ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறாருன்றதை பொறுத்து ராகு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட எண்ணம் செயல். ஏன்னா இவங்க வந்து நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்களாக வருவாங்க. அப்போ இவங்க வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையிலேயே தான் வந்து உங்களுக்கு பலன்கள் வழங்குவாங்க. இவங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் செய்யணும், அப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கூட்டுக்குள்ளே உங்களை கூட்டு போக மாட்டாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு வழி நடத்துவாங்க. அதுதான் ஒன்று, சரிங்களா? அப்போ ராகு தசை உங்களுக்கு ஃபேவராக இருக்குமான்னு கேட்டால், பொதுவாக வந்து சின்ன பசங்களுக்கு ராகு தசா வரக்கூடாது, கேது தசா வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து ராகு தசா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சுப பலன்களையும் அசுப பலன்களையும் உங்களுக்கு மாறி மாறி வழங்குவார். பட் அந்த சுப பலன்கள் வந்து உங்களுக்கு மெஜாரிட்டியாக இருக்கும். அது வந்து ஒரு பாசிட்டிவ். அப்போ 50+ இருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து மொத்தம் 18 வருஷம். 18 வருஷம் 50லேருந்து 68 வயசு வரைக்கும் ராகுவே திசை நடத்துவார். அப்போ அந்த ராகு தசை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களை கோணம் கெட்ட வைப்பார். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் நாட்டு என்ன, எங்கே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்கே தொழில் சார்ந்த விஷயங்களில் டீக்வாலிஃபை ஆகிறீங்களோ அது என்னன்னு பார்த்துட்டு அதில் கரெக்டாக களம் காணுங்க. கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுறதுக்குரிய வாய்ப்புகள் உங்களோட ஜாதகத்துக்கு இருக்குது, சரிங்களா? ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ராகுக்கு எது பயிற்சியும் ஓடிக்கிட்டு இருக்குது சிம்மராசிக்கு. இதான் சிம்மராசி இன்னைக்கு டேட்டுக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து 5/3/2025 இருக்கோம். அப்போ 5/3/2025 வந்து உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சியும் ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே இருங்க, 2ல் கேது, 8ல் வந்து ராகு. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிளான்னு கேட்டால் ஆமாம், ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா தடை தடங்கள் ஸ்தானத்தில் இப்போ வந்து இந்த 2ஆம் இடம் கேது குடும்ப வாழ்க்கையிலையும், ஸோ ராகு வந்து 8ஆம் இடத்துல தடை தடங்கள், ஸோ முன்னேற்ற தடைகள் மோஸ்ட்லி இவங்க 2 பேர் ஏற்படுத்துவாங்க. அப்போ இவங்க 2 பேர் வந்து கடந்த ஒரு வருஷம் 4 மாதம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸை கொடுத்துருக்கலாம். இப்போ அடுத்த மாதம் 27ஆம் தேதி ஏப்ரல் 27, 2025 ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. ராகு வந்து ராசிக்கு 7ல் வருவார், கேது வந்து ராசிக்கு 8ல் வருவார். ஸோ இப்படி மாறி வந்து இவங்க தசாக்களை மாற்றும் போது இந்த ஸ்ட்ரகிள் உங்களுக்கு இருக்காது. மோஸ்ட்லி வந்து அதான், ஒரு வீட்டில் ஒரு கத்தி, ஒரு உரையில் வந்து ஒரு கத்தி தான், 2க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலே வந்து ஆட்டம் காட்டும். அப்போ ஆல்ரெடி ராகு கேது பயிற்சி ராசிக்கு சிம்மராசிக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ராகு தசை அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெபைல் பண்ண மாட்டேங்குது, ஸ்ட்ரகிள்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்குது. இப்போ இதில் ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ராகு கேது பயிற்சி நடத்தினதுக்கப்புறம் இந்த ராகு தசை உங்களுக்கு ஃபெமிலியராக வந்து உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்ல. ஸோ கரெக்டாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எதை வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் யார்ட்டையும் வேலை செய்கிறதுக்கெல்லாம் வந்து அது ஒத்துழைக்காது. ராகு வந்து அடுத்தவங்க அன்றில் வந்து வேலை செய்கிறதுக்குரிய அமைப்புக்கு மோஸ்ட்லி கொண்டு வராது. உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களால் எதை சின்ன சிறு வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதில் தான் வந்து நீங்கள் காசு பார்க்க முடியும். நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து உங்களை அவர் வந்து உட்கார வைக்க மாட்டார். இதுதான் வந்து இந்த ராகுவோட காரகம், சரிங்களா? ஸோ அதே தான் வந்து ராகு கேது பயிற்சி. அப்போ இதுக்கப்புறம் ஏதாவது வேலை கிடைக்குமா, இல்லை நான் ஏதாவது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குவானா அப்படின்னு கேட்டால், ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டில் ராசிக்கு 8ல் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. டெப்த்தாக உங்களுக்கு பிளான் எல்லாம் மாற்றி அமைங்க. ஸோ ஒரு ஸ்கெடியூல்லாம் போட்டு வைங்க. மறுபடியும் புதிய ஒரு முயற்சிகள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த புதிய முயற்சிகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். காரணம் வந்து குரு வந்து ராசிக்கு 10ல் இருக்காரு. இந்த வருஷம் 5ஆவது மாதம் மே 11 வந்து ராசிக்கு 11, ஸோ சிம்ம ராசிக்கு 11 குரு வரும்போது மறுபடியும் உங்களை வந்து மேலே ஏற்றுவார். ஸோ தனித்து உங்களை மேலே ஏற்றி கொண்டு வரதுக்குரிய அமைப்பை ஏற்படுத்துவார். ஸோ துணிச்சலாக தைரியமாக புதிய முயற்சிகளில் ஈடுபாடு படுங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தில் மேலே ஏறி வருவீங்க, சரிங்களா? அதுபோக இந்த ராகு தசாலாம் நடக்குது. இந்த நீங்கள் மலேசியாவில் தான் இருக்கிறீங்க, இல்லை இந்தியாவை தவிர்த்து வேறு எங்கே இருந்தால் கூட இந்த லீகலாக உள்ள நம்பரு கடையிலலாம் வந்து எழுதுங்க. ஏதாவது ஏற்றினா கூட சொல்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா?